இன்றைக்கி நாம் பப்பாளி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வெளியிருந்து பப்பாளி வாங்கி சாப்பிட்டு போட்டதில் இருந்து முளைச்சது தான் இந்த மரம். இந்த பப்பாளி மரம் நான் தரையில் தான் வச்சுருக்கேன். க்ரோ பேக்கில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 2 அடி அகலம் 2 அடி உயரம் உள்ள பேக் இதுக்கு சரியாக இருக்கும். பேக் ஃபுல்லாக காயர் பித் செம்மண் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து ஃபில் பண்ணிக்கிங்க. மேல் மட்டத்தில் ஒரு அரை அடிக்கு மக்கிய சாணம் கலந்து வைக்கலாம். நான் இந்த மரத்துக்கு இப்போ வர பெருசாக ஒன்றும் பண்ணினதில்லை. அரிசி கழிஞ்ச தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன். அதுலேயே இவ்வளோ பிஞ்சு காயின்னு இருக்குது. நான் கீழே இருந்து காட்டுறதுனால உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியலை, நிறைய பூ பிஞ்சுன்னு இருக்குது. பப்பாளியில் ஒரே ப்ராப்ளம், அது மாவு பூச்சி தான். அதை கண்ட்ரோல் பண்ண 1 லிட்டர் தண்ணியில் 5 ml வேப்ப எண்ணெயை நீங்கள் கலந்து ஒரு 4 to 5 days தொடர்ந்து நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலாம். பப்பாளியில் நிறைய பக்க கிளைகள் வரும், அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி